இன்றைய ஜீவ வார்த்தை நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனம். நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். நல்ல மனிதர்கள் பச்சையான இலையைப் போல வளருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நீதிமானுடைய வீடு நிலைத்திருக்கும். காரணம், நீதிமான் நல்லவனாயிருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருக்கிறான், கர்த்தருடைய விருப்பத்தை செய்கிறவனாயிருக்கிறான், கர்த்தரோடு இருக்கிறவனாயிருக்கிறான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகளாயிருக்கிறது, அது கர்த்தரின் பார்வைக்கு பிரியமானதாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது, யோபு நீதிமான்கள். அவர்களுடைய வாழ்க்கை பச்சையான இலையைப் போல் வளர்ந்து காணப்பட்டது. கர்த்தரை சார்ந்து இருந்தார்கள், கர்த்தருக்கு பயந்து இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பு காணப்பட்டது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு துளிரை போல அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, நாமும் நீதிமான் என்று விசுவாசிப்போமா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாமும் நீதிமான்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு துளிரை போல தலைப்பாய் இருக்கணும். பச்சையான இலையை போல வளர்கிற காரியத்திலே சாட்சியாக இருக்கணும். கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். ஆகவே நீதிமானுக்குரிய அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படணும். அப்பதான் கர்த்தர் மகிமை அடைவார். அவர் நம்மேல் பிரியமாயிருந்து நமக்குரிய ஆசீர்வாதங்களை செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து தலைத்தொங்கிடும்படியாக கிருபை செய்வார். பிரைஸ் தி லார்ட்.